மாலை வணக்கம். இமானுவேல் நடார், மாநில அமைப்புச் செயலாளர் மற்றும் திருப்பூர் மாவட்ட செயலாளர், புதிய திராவிட கழகம். இந்த காணொளி பதிவு காங்கேயம் தாசில்தார் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். தாசில்தார் அவர்களே, கடந்த 7/11/2025 உங்களுடைய அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அதில் கருப்பு துணி அணிந்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் உங்களிடம் வைத்தோம். அதனைத் தொடர்ந்து 5/12/2025 மீண்டும் ஒரு காத்திருப்பு போராட்டம் செய்யப்பட்டது. எதற்காக என்றால், காடையூர் கிராமம் பசுவமூப்பன் வலசு பகுதியில் காசா நம்பர் 254/4 340/4 என்கிற தோட்டத்தின் உரிமையாளர் இந்த நிலத்தில் இருந்து வந்த பன்னெடுங்காலமாக இருந்து வந்த நீரோடை மற்றும் நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பு செய்து தன்னுடைய சொந்த நிலமாக மாற்றி தென்னை மரங்களை வைத்து தனிப்பட்ட முறையில் விவசாயம் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஓடை புறம்போக்கு நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். தற்பொழுது அந்த தோட்டத்தின் உரிமையாளர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஓடை புறம்போக்கு நிலத்தினையும் அழிக்கப்பட்ட நீரோடையுடைய வழித்தட பாதத்தில் இருக்கக்கூடிய நிலத்தினையும் வேறொரு நபருக்கு அதிக விலைக்கு விற்பதாக முயற்சி எடுத்து வருகிறார் என்பதை சுட்டிக்காட்டி இந்த 2 நாட்களில் இந்த போராட்டமானது நடைபெற்றது. தாசில்தார் அவர்களே, நீங்கள் கூறியது என்னவென்றால், கடந்த 5/12/2025 எங்களுடைய மனுவின் கோரிக்கையாக நீங்கள் கூறியது என்னவென்றால், 10 நாட்களுக்குள் அந்த இடத்தினை அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தினை மீட்டெடுப்பதாகவும், அதுவரை வேறொரு நபருக்கு அந்த இடத்தினை கிரயம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை, வாய்மொழி உத்தரவை நீங்கள் கூறினீர்கள். ஆனால் இன்று வரை அதற்கான எந்த ஒரு நகர்வும் உங்களுடைய தரப்பிலிருந்து வரவில்லை. எனவே மீண்டும் புதிய திராவிட கழகத்தின் சார்பாக ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டமாக, காத்திருப்பு போராட்டமாக நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இந்த காணொளியை பார்த்தவுடன் நீங்கள் உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அரசாங்க சொத்தினை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்வது என்பது சட்டப்படி குற்றமாகும். அரசாங்க நிலத்தினை வேறொரு தனியார் நபருக்கு விற்பது என்பது குற்றமாகும். இவ்வளவு புகாரையும் இவ்வளவு விளக்கத்தையும் தெரிவித்த நிலையில் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்பதற்கான விளக்கம் உண்மையாகவே தெரியவில்லை. ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவ்வளவு ஆதரவு கொடுப்பது என்பது வருத்தமளிக்கக்கூடிய செயலாக இருந்து வருகிறது. எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் மக்கள் நலம் வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய நபர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்க வேண்டும், போராட்டம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் எங்களை போராட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பது உங்களை போன்ற அதிகாரிகள் என்பதை நான் இந்த நேரத்தில் வருத்தத்துடன் பதிவிடுகிறேன். எனவே இந்த காணொளியை பார்க்கக்கூடிய காங்கேயம் தாசில்தார் அவர்களும், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அவர்களும், விஏஓ அவர்களும், காங்கேயம் காவல் ஆய்வாளர் அவர்களும், காங்கேயம் உளவு பிரிவு அதிகாரிகள் அவர்களும், மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நபரிடமிருந்து அரசாங்க நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த காணொளியை நான் தற்சமயம் வெளியிடுகிறேன். இந்த எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்க மறுத்தால் கண்டிப்பாக மீண்டும் கவன ஈர்ப்பு போராட்டம், உங்களுடைய உத்தரவு கிடைக்கும் வரை, நீங்கள் மீட்டெடுக்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டமாக நடைபெறும் என்பதை இந்த காணொளி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பதிவிடுகிறேன், போராட்டம் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் எங்களை போராட்டம் நடத்த தூண்டுவது வேலை செய்யாத அதிகாரிகளை என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.